ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக ஸ்வீட் அப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் அரிசி மாவு இருந்தால் போதும், நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான அப்பம் ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அப்பம் பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். இப்போது அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு மாறிடும். அதனால் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க எந்த பச்சரிசியாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி இழந்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. எந்த கப்பில் நாம் அரிசி இழந்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. 3/4 கப் அளவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் அரைக்கணும். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்பம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு கத்தி வச்சு சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் அப்பம் சாஃப்டாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது திரும்பவும் பேலன்ஸ் இருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் அரிசி சரியாக ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா அரைப்படும். அதனால் 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கரெக்டான அளவாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் அரைக்கும்போது பெரிய ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைப்படும். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1லேருந்து 2 ஸ்பூன் வரைய தண்ணி சேர்த்துட்டு மட்டும் நீங்கள் அலசி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் அப்பம் நல்லா சாஃப்டாக வரும். அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை 1 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நாம் அப்பம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3/4 அளவுக்கு கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுவாகவே நம்மளுக்கு மேலே எலும்பி வரும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக சூடான எண்ணெயை இந்த மாதிரி தெளித்து இந்த மாதிரி விட்டோம்னா நடுவில் நம்மளுக்கு நல்லா உப்பலாக வரும். நம்ம பூரிக்கெலாம் எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் தான் இதை நம்ம செய்கிறோம். இந்த எண்ணெயை மேலே தெளிக்கும் போது நம்மளுக்கு அப்பம் நல்லா உப்பி வரும். நாம் சோடா மாவு எதுவுமே சேர்க்கல, வாழைப்பழம் தான் சேர்த்துருக்கோம். அதுதான் இந்த அப்பத்துக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை நாம் வெளியில் எடுத்துடலாம். இந்த அப்பம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பெரிய கடாயில் செய்கிறீங்கன்னா 2-3 அப்பம் கூட போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான அப்பம் ரெடியாக இருக்குன்னு. இதே மாதிரி அடுத்தடுத்து நாம் அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வெந்து வந்துடும். ரொம்ப டைம் எடுக்காது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். இதே மெத்தடில் அப்பம் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு புட்டு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.